அனைவருக்கும் வணக்கம். மஞ்சள் மஞ்சள் எதுக்கு மஞ்சள் சொல்கிறேன்னா, மஞ்சள்னு சொன்னால் எல்லாம் நல்லதாக நடக்குமா? ஒரு நல்ல விஷயம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி மஞ்சள் சொல்லணுமா? இந்த வீடியோவில் ஒரு நல்ல விஷயம் நடக்க போகுது. ஈரோட்டில் இந்த தாவேக்காவுடைய தற்குறி தலைவனும் தற்குறி தொண்டர்களும் எப்படிப்பட்ட கூமுட்டைகளாக இருந்தாங்க அப்படின்றதெல்லாம் இந்த காணொலியில் பார்த்து போட்டு பொலன்னு பொழக்க போகிறோம். அந்த நல்ல விஷயத்த நம்ம பண்ண போகிறோம். அதனால் மஞ்சள்னு சொல்லி இந்த காணொலிக்குள்ளே நம்ம போகலாம். முதலாவதா விஜய் அவர்கள் தீய சக்தி திமுக அப்படின்னு கிடந்து ஒப்பாரி வச்சு அழுதாப்புல நேத்திக்கு. அதை நம்ம நேத்திக்கு பார்த்துருப்போம். இன்றைக்கி நம்ம பசங்கள்லாம் பயங்கரமாக எடிட்லாம் பண்ணியிருக்காடுங்க. பக்காவான மீன் மெட்டீரியலாக உலா வந்து கொண்டிருக்கிறார் விஜய் அவர்கள். அப்பப்போ வெளியே வராப்புல ஒன்று என்ன பண்ணுறாருன்னா மீன் மெட்டீரியலாக மாறிடுறாரு. இல்லைன்னா பல பேரை கொண்டுட்டு போகிறாப்புல. நம்ம பசங்க கிரியேட் பண்ண மீம்ஸ் எல்லாம் பாருங்க. நம்ம பசங்க சம்பவம் பட்டானுங்க. அருமை தீய சக்தி. அந்த தீய சக்தின்னு சொல்றது எப்படி இருக்குன்னா, இந்த சில போலியான ஃபாதர்கள் பாஸ்டர்மார்கள்லாம் இருப்பாங்க தெரியுமா? ஏய் தீய சக்தியே வெளியே போ, அப்பாலே போ சாத்தானே, துஷ் அப்படின்ட்டு ஒரு சீடியை வச்செல்லாம் ஒரு பாஸ்டர் ஏதோ பண்ணுவார். அந்த பாஸ்டர் பண்ற மாதிரி இருக்கு. டிவி கே ஒரு தூய சக்தி, கோல்கேட் வேத சக்தி, தீய சக்தி. தர்மத்துக்கு எதிரான தீய சக்தி. நீ மரியாதையா என் முன்னாடி இருந்து போயிடு மேடம். தர்மத்துக்கு எதிராக தீய சக்திங்க மேடம். ஐயோப்பா, இப்படிதான் இப்படியெல்லாம் யோசிக்காய்களோ தெரியலங்க. வேற லெவலுங்க. ஒரு தீய சக்தி, டிவி கே ஒரு தீய சக்தி. தீய சக்தி எதுன்னு தெரியுங்களா? 41 பேரை கரூரில் கொண்டுட்டு ஒரே ஓட்டமாக ஓடினாங்க பாருங்க. அந்த கட்சியும் அந்த கட்சி தலைவனும் தான் தீய சக்திகள். திமுக தீய சக்தியா? திமுக எந்த ஊரில் போய் 40 பேரை கொன்னுட்டு ஓடிக்கிட்டு பேச்ச பார்த்தீங்களா? என்னுடைய அம்மா, அக்கா, தங்கை, நண்பா, நண்பீஸ் எல்லாரையும் நான் இந்த சத்தத்துக்காக தான் நான் இருக்கேன், இந்த சத்தத்துக்காக தான் உயிர் வாழ்கிறேன்னா சொல்கிறாப்புல. அப்படி அந்த நண்பா, நண்பீஸ், அக்கா, தங்கச்சி, அம்மா, அக்கா அப்படி இப்படின்னு கடந்து உருட்டுறீங்கல்ல, ஒரு உருட்டு. உங்களோட அக்கா, தங்கச்சி, அம்மா இவங்களுக்குலாம் ஏதாவது இந்த மாதிரி ஆச்சுன்னா இப்படி தான் விட்டுட்டு ஓடுவீங்களா? அப்போ அங்கே வந்திருக்கிறவன்லாம் இழிச்சவாயி நம்மளுடைய இந்த சினிமா கவர்ச்சிக்காக ஓட்டு போட்டுருவான். அதனால நம்ம அவனுங்களை யூஸ் பண்ணுவோன்னு தானே யூஸ் பண்ணுறீங்க. இந்த முட்டா பயல்களுக்கு நம்ம எத்தனை தடவை சொன்னாலும் என்ன புரியவா போகுது? தற்குறி முட்டா மூடர்கள். நமக்கு போன காணொலியில் பார்க்காத சில விஷயங்கள், விஜய் அவர்கள் பேசுனது சம்மந்தமான விஷயங்களில் ஒரு 2 விஷயங்கள் இப்போ நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. முதலாவதா ஸ்கூல் டிராப் அவுட் பற்றி பேசியிருந்தாப்புல. அந்த காணொலியை லைட்டாக பார்த்துருங்க வாங்க. ஸ்கூல் லெவல்லையே டிராப் அவுட்ஸ் அதிகமானது யாரோட ஆட்சியிலங்க? பசங்க பிள்ளைங்க யாரும் ஸ்கூல்ல சேரலன்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்சு 207 கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் மூடினது யாரோட ஆட்சியிலங்க? இதுல கல்வியில் சிறந்த தமிழ்நாடுன்னு டிராமா வேற. கல்வியில் சிறந்த தமிழ்நாடு தான். இதுல என்ன உங்களுக்கு என்ன சந்தேகம்? அந்த 207 பள்ளிகளை எதுக்கு மூடுனாங்கன்றது கூட தெரியாத ஒரு தவிட்டு தற்குறியா இருக்காரு தாவேக்கா தலைவர் விஜய் அவர்கள். பிறப்பு விகிதம் கம்மியானதுனால வருகை பதிவுன்றது கம்மியா இருக்கு, அதனால இந்த பள்ளிக்கூடங்கள் எல்லாம் மூடணும்னு சொல்லி தான் மூடி இருக்காங்க. இதை பத்தி பள்ளி கல்வித்துறை ஏற்கனவே விரிவா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாங்க. இவரை பாருங்க, ஸ்கூல் டிராப் அவுட் ஆனாங்க, பிள்ளைங்கள்லாம் டிராப் அவுட் ஆயிட்டாங்க, ஸ்கூல் விட்டு வெளியே போயிட்டாங்க, அதனால ஸ்கூலெல்லாம் இழுத்து மூடுனாங்கன்னு பொய்யா ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறார். கல்வியில் சிறந்த தமிழ்நாடுன்ட்டு விழா நடத்தினது இவங்களுக்குலாம் வைத்தறிச்சல். சங்கிகளுக்கு தான் இதெல்லாம் வைத்தறிச்சலாக இருக்கும். ஐயோ அப்படின்ட்டு. இவருக்கு ஏன் வயிறு எரியுது? சங்கியோடைய அடிமை, சங்கியோடைய அடிவருடி, முண்டை கலப்ப. தமிழ்நாடு கல்வியில் சிறந்த ஊர் தான், கல்வியில் சிறந்த தமிழ்நாடு தான் சொல்லதான் செய்வோம். உங்களுக்கு உறுத்துதா சொல்லுவோம் தான். தமிழ்நாட்டில் ஒவ்வொரு தாய் தாப்பனும் படிப்புக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறாங்க, படிக்க வைக்கிறதுக்கு எப்படியெல்லாம் பாடுபட்டு படிக்க வைக்கிறாங்கன்றதெல்லாம் இந்த தவிட்டு தற்குறிக்கு தெரியுமா? பான் வித் சில்வர் ஸ்பூன். நல்லா ஒரு பணக்கார வீட்டில் பிறந்து
ஸ்கூலுக்கெல்லாம் வந்து ஃபீஸ் கட்டுறதுக்கெல்லாம் ஒரு கஷ்டமும் இல்லாத ஒரு குடும்பத்தில் பிறந்து அப்படியே வந்து ஈஸியாக ஜாலியாக படித்து முடிச்சு அப்பா டேரக்டரு, அதனால சினிமாவில் என்ட்ரு ஆகி சினிமாவில் நடித்து அதில் நல்ல கோடி கோடியாக வருமானம் ஈட்டி இப்படியெல்லாம் வாழ்ந்த ஒரு எலைட்டான ஒரு நபருக்கு இப்படிப்பட்ட ப்ரிவிலேஜெல்லாம் இல்லாத மக்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு அவங்களுடைய பிள்ளைங்களை படிக்க வச்சு எத்தனை குடும்பங்கள் நல்லா வந்திருக்காங்கன்றதெல்லாம் இந்த தவிட்டு தற்கொலைக்கு தெரியுமா? அது என்னடா அவ்வளோ உறுத்துது உங்களுக்குலா? கல்வியில் சிறந்த தமிழ்நாடு, வெல்லும் தமிழ் பெண்கள் அப்படின்லாம் வந்து விழா எடுத்தா என்னடா அவ்வளோ வயிறு எரியுது உங்களுக்கெல்லாம் வயிறு எரியுது இல்லையா? இதை மக்கள் பார்த்தாவே புரிஞ்சுப்பாங்க நீங்கள்லாம் யாரு அப்படின்ட்டு. சரி, விஜய் அவர்கள் இப்போ கல்வியில் சிறந்த தமிழ்நாடு இல்லைன்னு சொல்கிறாப்புல இல்லையா? அப்படி தானே சொல்கிறார். அப்போது வருஷம் இந்த 10th 11th 12th பிள்ளைங்கள்லாம் வந்து பப்ளிக் எக்ஸாம் எழுதி நல்ல மார்க் வாங்கின பிள்ளைங்களுக்குலாம் நாங்கள் வந்து பரிசு கொடுக்குறோம், 5000 ரூபா கொடுக்குறோம், மோதிரம் கொடுக்குறோம் அப்படின்லாம் வந்து கொடுக்குறாரு இல்லையா வருஷம். அதெல்லாம் எந்த ஊரில் இருக்க மாணவ மாணவிகளுக்கு கொடுக்குறாரு? ஏன்னா ஆந்திராலையும் கேரளாலையும் கர்நாடகாலையும் பீகார்லையும் குஜராத்லையும் அங்கேருந்து படித்த மாணவர்களுக்காக கொடுக்குறாரு. தமிழ்நாட்டில் படித்த மாணவ மாணவிகளுக்கு தானே கொடுக்குறாரு. தமிழ்நாடு கல்வியில் எந்த லெவலில் இருக்குன்றதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டவே தமிழ்நாட்டில் கல்வி சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நொட்டத்தை வந்து சொல்லிக்கிட்டு இருக்காப்புல. கல்விக்கு தமிழ்நாடு அரசு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குது, திமுக எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குதுன்றதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம். அரசியலுக்காக நம்ம ஏதாவது பண்ணணுமே, ஏதாவது பேசணுமேன்னு இப்படி கேவலமாக எச்சத்தனமாக இறங்கியிருக்காரு இந்த தவிட்டு தற்கொலை தாவேகா தலைவர் விஜய். சரி, இவ்வளோ பேசுகிறார் இல்லையா? கல்விக்கான நிதியை இந்த ஒன்றிய அரசு தர முடியாதுன்னு சொல்லி அவ்வளோ மறுக்கிறாங்க. இதை பற்றி பேசலாம்ல? ஒன்றிய அரசு வந்து எங்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மாணவ மாணவிகளுடைய வாழ்க்கை அஃபெக்ட் ஆகுற மாதிரி கல்விக்கான நிதியை தர முடியாதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. இதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன், எங்களுக்கான நிதியை தாங்க அப்படின்னு சொல்லி ஒன்றிய அரசை பற்றி கேட்கலாம்ல? ஒன்றிய அரசை பற்றி இது மாதிரி ஏதாவது கேட்டாரா? எதுவும் கேட்கல. ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மாணவ மாணவிகளை கொச்சப்படுத்துறாரு. அந்த மாணவ மாணவிகளுடைய பெற்றோர் கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறாங்க அந்த பிள்ளைங்களை, அந்த கஷ்டத்தை அந்த உழைப்பை வந்து கொச்சப்படுத்துறாரு. தமிழ்நாட்டு மாணவ மாணவிகள் வந்து எப்படியாவது நல்லா படித்து நல்லா முன்னேறணும்னு சொல்லி தமிழக அரசு அவ்வளோ திட்டங்கள் கொண்டு வருது, அந்த திட்டங்களை கொச்சப்படுத்துறாரு. கல்வி சம்மந்தப்பட்டு தமிழ்நாடு எவ்வளோ முன்னேறி இருக்குன்ற அந்த முன்னேற்றத்தை கொச்சப்படுத்துறாரு. இப்படியெல்லாம் கொச்சப்படுத்திக்கிட்டு நீங்கள் தமிழ்நாட்டில் ஆட்சியை பிடிக்கணுமா? நொட்டம். தமிழ்நாட்டில் கல்விக்கான கட்டமைப்பு எப்படி இருக்குன்றது தெரியுமா? தமிழ்நாட்டில் மட்டும்தான் 1 கிலோமீட்டருக்கு ஒரு தொடக்கப்பள்ளி, 3 கிலோமீட்டருக்கு ஒரு நடுநிலை பள்ளி, 5 கிலோமீட்டருக்கு ஒரு மேல்நிலை பள்ளி, 7 கிலோமீட்டருக்கு ஒரு உயர்நிலை பள்ளின்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டில் மட்டும்தான் இருக்கு. இப்படிப்பட்ட கட்டமைப்பை கொண்டு வந்தது யாரு தமிழ்நாட்டில்? இப்படிதான் மெதுவாக பேசி உள்ள வர பார்ப்பானுங்க சங்கிகள். உன்னோட கல்வி சரியில்லை, உன் பொருளாதாரம் சரியில்லை, உன்னோட அது சரியில்லை, இது சரியில்லைன்னு சொல்லிக்கிட்டு இத்தனை வருஷம் கூத்தாடியா சினிமாவில் நடிச்சுக்கிட்டு கூத்தாடிக்கிட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டு பாட்டு பாடிக்கிட்டு சினிமாவில் நடிச்சுக்கிட்டு இருந்த நபர் வந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு அறிவுரை சொல்கிற அளவுக்கு, தமிழ்நாட்டில் கல்வி சரியில்லைன்னு சொல்லி மக்கள்லாம் நம்புகிற அளவுக்கு தமிழ்நாட்டு மக்களும் அவ்வளோ கேவலமானவங்க இல்லை, தமிழ்நாடு அப்படி கல்வியில் பின்தங்கியும் இல்லை, இவங்களெல்லாம் தமிழ்நாட்டை குறை சொல்கிற அளவுக்கு தமிழ்நாடு கேவலமாகவும் இல்லை. தமிழ்நாட்டில் இருக்க பிடிக்கலடா, வெளியே கிளம்பி போகடா, நல்லா போக, வேற எங்கேயாவது ஊருக்கு போய் நார்த் இந்தியாவில் எங்கேயாவது போய் செட்டில் ஆகடா. தாவேகா உருவாக்கிய பெண்களையும் திமுக உருவாக்கிய பெண்களுக்கும் நம்ம டிஃபரன்ஸ் பார்ப்போமா? இதுல கல்வியில் சிறந்த தமிழ்நாடுன்னு டிராமா வேற, கல்வியில் சிறந்த தமிழ்நாடுன்னு டிராமா வேற. நான் ஓட்டு போடுவேன். எங்க வீட்டுல 9 பேர் இருக்காங்க, 9 பேர் விஜய்க்கு தான் ஓட்டு போடுவாங்க. இல்லன்னா அவங்களுக்கு சோர்ல விஷம்தான். விஜயன படமே போட மாட்டேங்கிறாங்க, வீணா போன படமா போடுறாங்க. அதுக்கு எழுறீங்க? உதயநிதி இதெல்லாம் ஒரு ஆளே இல்லடா, பேசிருப்பா தெரியல, கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்து. வேலை போனாலும் பரவாயில்ல, குடும்பம் போனாலும் பரவாயில்ல, எது போனாலும் பரவாயில்லன்ற மாதிரி நாங்க தலைவனை பார்க்க வந்திருக்கோம். எங்க வீட்டுக்காரோட எனக்கு விஜய் தான் பிடிக்கும். தினம் மாசம் வர அந்த காசுல 100 ரூபாய் சேர்த்து வச்சு என் அம்மாக்கு நான் போன மாசம் ஒரு மிஷின் வாங்கி கொடுத்தேன். ஃபீஸ் கட்டுறதுக்கு அந்த அளவுக்கு என்கிட்ட காசு இல்லை. அப்போ வந்து அங்க இருந்த ஒரு ஸ்டாஃப் தான் வந்து எனக்கு ஃபீஸ் கட்டுறதுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்க. நான் இந்த புதுமை பெண் திட்டம் ஸ்கீமுக்கு கொடுத்த காசுல நான் திருப்பி அந்த மேமுக்கு எடுத்து போயிட்டு அந்த காசை ரிட்டர்ன் கொடுத்தேன். புதுமை பெண் ஸ்காலர்ஷிப் எய்டட் ஸ்கூலுக்கும் உண்டு அப்படின்னு சொன்னோடனே அதுவும் எனக்கு கிடைக்க ஆரம்பிச்சிச்சு. என்னோட பையன், நானும் என் பையனும் ஒரே காலேஜ்ல படிக்கிறோம், ஒரே டிபார்ட்மெண்ட்ல ஒரே கிளாஸ்ல படிக்கிறோம். இவ்வளோ வாய்க்கிலேயே பேசக்கூடிய விஜய் அவர்கள் தன்னுடைய அந்த மாசு கூட்டம் இருக்கு இல்லையா, மாசு கூட்டம், அந்த மாசு கூட்டமே படிக்காத தற்குறியா நிரம்பி வழியுதே. நீங்க உங்க கூட்டத்தை முதல்ல சரி பண்ணுங்க. நீங்க தான் பிரச்சனை, தமிழ்நாட்டில் நீங்க தான்டா பிரச்சனை.
நீங்கள் தான் படிப்பறிவு இல்லாத தற்குறிகளாக இருக்கீங்க. நீங்கள் தான் எல்லா பிரச்சனையும் பண்ணுறீங்க. 41 பேரை கொல்றீங்க, மக்களெல்லாம் அவ்வளோ பாடுபடுத்துறீங்க, மக்களுக்கு துன்புறுத்தலாக தொல்லையாக இருக்கீங்க. நீங்கள் உங்களை நீங்கள் திருத்திக்கிட்டா போதும், தமிழ்நாடு இன்னும் பெட்டராக இருக்கும், ரொம்ப ரொம்ப பெட்டராக இருக்கும். நீங்கள் தான்டா பிரச்சனை, இல்லைன்னா வெளியே கிளம்பி ஓடுகடா. வள்ளுவர் கோட்டத்துக்கு காட்டுற அக்கறைய இங்க மக்கள் வாழ்வாதாரத்துல கொஞ்சம் காட்டலாம்ல, ஏன் காட்ட மாட்டேன்றீங்க? வள்ளுவர் கோட்டத்துக்கு மேலே என்னையா காண்டு? வள்ளுவரை பற்றி பேசுனா கோபம் வரக்கூடியது, பிடிக்காமல் இருக்கக்கூடியது யாருக்கு இதெல்லாம் பிடிக்காது? சங்கிகளுக்கு பிடிக்காது. இவருக்கு ஏன் கோபம் வருது? வள்ளுவர் கோட்டத்துக்கு மேலே தமிழக அரசும் திமுகவும் அக்கறை காட்டுதுன்னா அது ஏன் இவருக்கு எரிச்சலாக இருக்கு? கல்வியில் சிறந்த தமிழ்நாடுன்னு தமிழக அரசு சொல்லிச்சுன்னா இவருக்கு எதுக்கு எரிச்சலாக இருக்கு? ஒன்றிய அரசை பார்த்து மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இந்த மாதிரி எங்களுடைய கேரக்டரையே நீங்கள் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்களேன்னு தமிழ்நாட்டு மக்களின் குரலாக நின்று அவர் சொன்னால் இவருக்கு எதுக்கு கோபம் வருது? இதிலிருந்தே புரிஞ்சுக்கலாம் விஜய் அவர்கள் எப்படிப்பட்ட ஒரு சங்கின்னு. விஜய் அவர்கள் சொல்கிறாரு முதலமைச்சரை பார்த்து, முதல்ல மண்டை மேலே இருக்க கொண்டையை மறைங்க சார்னு சொல்கிறாப்புல, எதுக்கு மண்டை மேலே இருக்கிற கொண்டையை மறைக்கணும்? மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் எப்படி செயல்படுறாரு, என்னெல்லாம் பண்ணுறாருன்றதை மக்கள் அனைவரும் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. அதை மக்கள் நன்கு அறிவார்கள். முதலமைச்சர் கொண்டையை மறைக்கிறதுக்கு இங்கே எதுவுமே இல்லை. விஜய் அவர்கள் தான் மண்டை மேலே இருக்க கொண்டையை மறைங்க சார்னு நம்ம அவரை பார்த்து தான் சொல்லணும். வெட்டா வெளிச்சமே தெரியுது. ஒன்றிய அரசு ஏதாவது பேசுகிறா இவருக்கு பொத்துக்கிட்டு கோவம் வருது, எதுக்குன்னு புரியல. கல்வியில் சிறந்த தமிழ்நாடுன்னு ஒரு மாதிரி நக்கலாக பேசுகிறாரு. வள்ளுவர் கோட்டத்துக்கு மேலே தமிழக அரசு அக்கறை காட்டுறது இவருக்கு பிடிக்க மாட்டேங்குது. ஒன்றிய அரசை பார்த்து எங்கள் தமிழ்நாட்டு மக்களுடைய கேரக்டரையே புரிஞ்சிக்க மாட்டேங்கிறீங்களேன்னு அப்படி முதலமைச்சர் சொன்னால் அதுவும் இவருக்கு பிடிக்க மாட்டேங்குது. சரி, விஜய் அவர்கள் இவ்வளோ பேசுகிறார் இல்லையா, முதலமைச்சர் அவர்கள் சொன்ன மாதிரி விஜய் அவர்கள் சொல்லிடட்டும் பார்ப்போம். என்னங்க நீங்கள் எங்கள் கேரக்டரே புரிஞ்சிக்க மாட்டேங்கிறீங்களே அப்படின்ட்டு ஒன்றிய அரசை பார்த்து தைரியமாக சொல்லிடட்டும் பார்ப்போம். வாய்ப்பே இல்லை. மாண்புமிகு அமித்ஷா அவர்களே, நீங்கள் உங்கள் சங்கி படையே கூட்டிக்கிட்டு வந்தாலும் உங்களால் ஒன்றும் இங்கே பண்ண முடியாது. இது தமிழ்நாடு, இது தமிழ்நாடு. எங்களுடைய கேரக்டரையே புரிஞ்சிக்க மாட்டீங்களா? அன்போட வந்தா அரவணைப்போம், ஆணவத்தோடு வந்தா அடிபடைய மாட்டோம், எதிர்த்து நிற்போம். விஜய் அவர்களுக்கு நெஞ்சில தைரியம்னு ஒன்று இருந்தா இப்படி பேசுகிறட்டும் பார்ப்போம். என்ன கேட்கறதுக்கு ஆள் இல்லை நினைச்சீங்களா? மக்களுக்கு ஒண்ணுனா இந்த விஜய் நிப்பா, இந்த விஜய் கேள்வி கேட்பா. யார் நீயா? அது என்னமா இப்ப கொஞ்சம் கூட வெக்கப்படாம பேசிட்ட? சிலர்த்து போய் சில்லறையெல்லாம் விட்டுருச்சேன். நல்லா நிப்பாரு, நல்லா நிப்பாரு, நல்லா வாழைப்பழம் மாதிரி பேசுவாம அப்படின்னு சொல்ற மாதிரி தான் இருக்கு. இந்த வாழைப்பழ பேச்சை நம்பிக்கிட்டு தான் இந்த அணில் குஞ்சுகள்லாம் போய் கொத்து கொத்தா சாவறானுங்க. சாவுங்கடா, செத்து தொலைங்கடா, பூமிக்கு எதுக்கடா பாரம்? விளக்கமா சொல்றேன், நான் சலுகைகளுக்கு எதிரானவன் கிடையாது. மக்கள் காசுல மக்களுக்கு செய்யறதை எப்படி இலவசம்னு சொல்லுவீங்க? ஓசில போறேன்னு சொல்லி அசிங்கப்படுத்துறீங்க. வேண்டாம் வேண்டாம், ஓசி பஸ் வேண்டாம். ஓசில போறேன்னு சொல்லி அசிங்கப்படுத்துறீங்க. வேண்டாம் வேண்டாம், ஓசி பஸ் வேண்டாம். வெக்கமா இல்ல, சொரணை இல்ல, சூடு இல்ல, மானம் இல்ல. எப்படிதான் இந்த தாவேக்கா கூட்டம் வாழுதுன்னே புரிய மாட்டேங்குதுங்க. ஓசின்னு சொல்லி கொச்சப்படுத்தினதே அவனுங்க தான். இன்னைக்கு அடி வாங்கினதுக்கு பிறகு நான் சலுகைகளுக்கு எதிரானவன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பேசுறாப்ல. நாங்க என்ன வாயிலேயே வடை சுடுறதுக்கு டிஎம்கேவா? ஆணவத்தையும் அக்கிரமத்தையும் அழிக்கிறதுக்கு பூமியில ஒருத்தன் பிறந்திருப்பான்டா. டிவிகேடா வந்துட்டாடா. ஹீரோ இன்ட்ரோடக்ஷனா? மிளகா சட்னி எடுத்து மூஞ்சில ஊத்திடுவேன். என்னங்க இது, 2 காணொலியிலலாம் முடியாது போல இருக்கே இவங்க அலப்பறையெல்லாம் முடிக்கிறதுக்கு. ஒன்றா அடுத்த காணொலியில் பார்ப்போம். நான் என்ன நினச்சேன்னா, விஜய் அவர்கள் பேசின விஷயங்களை நம்ம முதலே முடிச்சு விட்டுட்டு இந்த தவுட்டு தற்கொலைகளையும் இந்த வீடியோவில் கொஞ்சம் ஆட் பண்ணி பேசிடலான்னு பார்த்தேன். இதுவே லெங்க்தாக வந்துடும் போல இருக்கு. தொடர்ந்து இணைந்திருங்கள். தினமும் நம்ம ஒவ்வொரு காணொலிகளாக வெளியிடுவோம். நம்ம குரல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து இணைந்திருங்கள். இந்த காணொலியை நான் இதோட என் பண்ணிக்கிறேன். நன்றி, வணக்கம்.